ஆசையா போலாம்னு வந்துக்கிறான். ஆளு ஒண்ணு கூட கிடைக்கலையா? ஆளை பார்த்தா நல்லா கவரு முன்ன இருக்குது. அதனால ஒரு போடு போட்டு விடுறியா? அதுக்காக வந்துக்கிறா இவ்வளவு சப்புனுக்கிறா. கொஞ்சம் சோறு திங்கிற சோறு திங்காத மாவுறாது பாவி சண்டாளா. என் முகத்தை பார்த்தாலும் சோறு திங்காத மாவு. இந்த சோறு காலையில இருந்தே சோறு இல்ல, இப்பதான் சோறு தின்னா. அப்புறம் எதை கூப்பிட்டா? இப்ப தின்னதே இவ்வளவு சோறுன்னா காலையில இருந்து தின்னுந்தா எவ்வளவு தின்னுருப்ப? கொஞ்சம் சேர்த்து இருந்திருக்கும். இப்படி இருந்திருக்கும். ஆமா, இப்ப வந்தால பிள்ளை ஆர்வம் வீட்டுக்காரனா யாரா இருப்பான்னு கேக்குறேன். யாரா இருப்பா? யாரா இருப்பா? என்ன இப்படி வல்லவட்டம் போட்டுக்கிட்டு வந்துக்கிறேன்? ஏஜாமே ஆமா ஆமா சொல்லுப்பா. இல்ல இந்த பிள்ளை ஆறு விட்டு பாப்பான்னு கேட்டேன். அட நம்ம பிள்ளை தான். எதுமாலும் சத்தியமா? ஆமா நம்ம பிள்ளையா? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை. பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையான்னா? என் பிள்ளைன்னா மாமன், பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைன்னா அண்ணன். என் பிள்ளை தான்பா. மாமா உங்க பிள்ளையா? மறுபடியும் மாமன். உன் பேர் இங்க மட்டும் அடிப்படலாம், பல இடத்துல என் பிள்ளைன்னா மாமாங்கிற அப்படி, என் பிள்ளை இல்லைன்னா அண்ணாங்கிற அப்படி. இது என்னவா இருக்கும்? ஏழாவது அர்த்தம் என் பிள்ளையா நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒண்ணுமே புரியல. என் பிள்ளையா நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் சித்த புண்டு பிள்ளைங்கிறான். கையை தூக்கலாம். இதே பிடிக்குது, இதே பிடிக்குது. தப்பா நினைக்காத. அண்ணன் மண்டாட்டியா வெளியூருக்கு பொழைக்கிறதுக்கு போனாங்க. கப்பலேறி போனது போயிட்டாங்க. ரெண்டே சொல்ல முடியும். தாயோட தாய் இல்லாத பிள்ளை. ஓஹோ, அத நீ வளர்த்திட்டு இருக்கிற? எடுத்து வளர்த்திட்டு இருக்கிறப்பா. தப்பா இல்ல. அண்ணன் பொண்ண நான் பொண்ணா நினைச்சு வளர்த்துறானா? கெண்டிமனாக்கு வேலைக்கு போய் கப்பல்லே செத்து போயிட்டாங்களாடா. நடு கடல்லயே புயல் எழுந்திருச்சு. அப்பா எங்க அண்ணனுக்கு நடு கடல்லயே புயல் எழுந்திருச்சு. அப்படியே சொன்னா புயலே அங்கேயே செத்துட்டாங்களா ரெண்டு பேரும். அந்த பொண்ணு இவன் அடைக்கல வளர்க்கறதுனால தான் பொண்ணா நினைச்சு வளர்த்திட்டு எடுத்து வளர்த்திட்டு இருக்கிறேன். இவங்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன். நீயே வந்த சரி ஓட்டே ஓட்டே ஓட்டே. என்ன எப்படி சொல்ற? என்ன பிள்ளை தொடக்கோடலாம் ஆமா ஆமா. அப்படியே அப்படி டோல் கேட்டு யாரு நான் இல்லாத தக்கிச்சு
உங்க தங்கச்சா? ஆமாடி. சரி. ஆமா, என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது ஆசை வருதா இல்லையா? ஆமா. ஏய், ஆசை எல்லாம் இருக்குதுமா. சரி சரி. பலா போன ஆசை இருந்து என்ன பண்றது? ஆ, ஆ. அதெல்லாம் ஒண்ணும் கிளி ஷீட் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னவாச்சு? அம்மா அதெல்லாம் ஒரு மாத்திரை போட வேண்டியதுதானே? என்ன வயிற்று வலிக்கா? குதிரை மாத்திரை போடுறது. குதிரைக்கு மாத்திரை போட்டா எனக்கு என்ன பண்ண? அப்படின்னா குதிரை கொண்டு போய் மாத்திரை போட்டா என்னடா பண்ணது? அதுக்கு போட்டீங்கன்னா உனக்கு எல்லாம் சரியாயி போயிடும். அப்படியா? பரவாயில்லைங்க. அது குதிரை மாத்திரை போடுறான்னு நான் இல்ல. சரி. பாரு எங்க சித்தப்பா உட்காந்துக்கிறாரு பாரு. அப்படி அதுதான் உங்க சித்தப்பா. அவர்தான் சித்தப்பா. ஏங்க இது ஆர்டர் பாடு. நிஜமாலுமா? என்ன உட்கார சொன்னா படிக்கிற மாதிரி பாட்டு பாடுங்களே. நிஜமாலுமா? நிஜமாலுங்க. உட்கார சொன்னா படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க. நான் பாடுற பாட்டு. ஆமா ஆமா ஆமா. சின்ன குட்டி பொண்ணு ஒரு கிளை ஓட படிப்பான அந்த பாட்டு பார்த்து ஆட்ட பாரு வாய ஆமாங்க. ஆமா நல்ல பாட்டா பாடு. ஏங்க இதெல்லாம் வேண்டாம். கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாளும் தெரிந்த வண்டி நாகை அறிந்த வண்டி நல்ல வண்டி ராமமா மாட்டிக்கிட்டா நிக்கிது காரு அந்த புடிங்கி காரு சிங்கார பொன்மனை வைத்து நம்மளுக்காக போதுன்றது அன்னதானத்தை கொடுத்து ஆமா இதற்காக நாடக அரங்கேற்றம் எல்லாம் அல்ல ஸ்ரீலாஸ்ரீ முடிப்புக்காக முடிப்புடைய பண்டிகை நாடகம் அரங்கேற்றம் நாடகம் ஊர்வல மக்கள் ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. அதனால நாடகத்துக்கு அரும்பாடு பண்ணி விடாமுயற்சியோட நாடகமே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாடகத்தை அடுத்ததாக இருந்த உறுதுணையாக இருந்த அவர் குடும்பம் எல்லாம் 1 10 100 1000 என்று அரும்பாடுபட்ட நன்கொடை அளித்த அத்தனை ஊர்வல மக்களும் அதான் நம்மளுக்காக அதான் மதிப்பு மரியாதைக்குரிய நம்மளுடைய தாய் குலங்கள் நம்ம தந்தைமார்கள் நம்ம சகோதரிகள் எல்லாம் நம்மளுக்காக வாரி வழங்கினாங்க அல்லவா? வேடத்தை பாராட்டி இருந்து அவங்க எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் அரசு பட்டாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வை குறைவெல்லாம் செல்வமாக உன்னுடைய அருளால பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் அவர் குடி வளரணும் ராமோ ஜெயம். நாடகத்தில் யாரு தெரியுமா?
வார்த்தை உனக்கு தெரியுதா இல்லையா? நீங்க யாரு? உங்களின் பெயர் என்ன? என் பேர் என்ன? நான் யார் தெரியுமா? பெருமையில் தான் மிகுந்த. பெருமையில் தான் மிகுந்த. நான் அருமை மாதர்கள் சூழ்ந்து இருக்கேன். அம்மம்மா என்னுடைய பேரோ பெருந்திருவாள். பான்மதி என்று சொல்லப்பட்ட நான் பானுமதி என்று சொல்லப்பட்ட பெருந்துருவாள். பெருந்திருவாள் பேரை புகழை அள்ளி தருவாள் அப்படின்னு சொல்லி எனக்கு பெருந்திருவாள் என்று ஒரு பேர் இருக்குது. கண்ணம்மா அப்படி இருந்தாலும் எப்படி பிறந்து நான் எதிர பிறந்தேன் உனக்கு தெரியுமா? நீங்க ஒரு மானிட பின்னமா? ஆமாடி. நீங்க எவ்வளமா பிறந்தீங்க? அப்படியா அண்ணா? பார்க்கிறது ஜகத்தாரா
தெரிந்திருவாள். ஆயினும் இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தவர்? அம்மா பர்க்கிரி சிவகாமுனிவர் அவருடைய வலிமையில அம்மா ஒரு யாகத்தை செய்தார். அவர் ஒரு யாகத்தை செய்தார். ஆமாடி, அந்த யாகத்து வழியாக நான் பெண்ணா பிறந்தவ நீங்க. ஆமாடி கண்ணம்மா, நான் ஒண்டி விரும்பதான் பிறந்தனா. என் கூட பிறந்தீங்க என் அருமை தங்கை. அருமை தங்கை சுபத்திரை. ஓ, தங்கையோ சுபத்திரை, அழகு சுபத்திரை. நீங்களோ பான்மதி என்று சொல்லப்பட்ட பெருந்துருவான். அப்படி இருவரும் பிறந்தோம். அம்மா அவர் இருப்பதோ அனைமான கானகத்துல ஒரு கானகம். ஆமா, அவரால் யாகத்தில் பிறக்க வைக்கத்தான் பார்த்த தெரியாது முடியும். அப்படின்னு சொல்லி நாங்க யாருடைய தெரியுமா வளர்ந்தோம். கண்ணம்மா பலராம தேவர் ரேவதி அம்மாளுக்கு நான் தத்து பிள்ளையாக நான் வளர்ந்தேன். ஓ, நீங்களோ வளர்ப்பு மகள். ஆமாடி அம்மா, என் அழகு சுபத்திர என் அருமை தங்கை ஹரிராம கண்ணன் சங்குதுபாறை ஆண்டு வரக்கூடிய ஆதி நாராயணமூர்த்தி எழுந்து வளர்த்தனார். கண்ணம்மா இதற்கு 16 பருவ மங்கை ஆன பிறகு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி கேட்டேன். எனக்கு ஆவல, அதனாலதான். யா எதனால? பொண்ணு கிடைக்கலாமா? என்னடா வயசாகி போயிட்டே இருக்குது, இவர் பொண்ணு கிடைக்கிறீங்க. வயசுதான் ஆகுது, பொண்ணு ஒண்ணு போல கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் இந்த மத்தாள காட்டு கூப்பிட்டு ஒரு பொண்ணு ஒண்ணு பாடுறான்னு சொன்னேன். சரி, நல்லா அடக்கமான பொண்ணா பாரு அப்படின்னு சொன்னேன். சரி, உனக்கு தேவை அடக்கமான பொண்ணு தானே, வா அப்படின்னு ஒரு ஊரு கூட்டு போனா ஊரை சுத்தி காம்பவுண்ட் இருந்துச்சு. சரி, போற வழியில ஒரே காம்பவுண்ட் அங்க நிறுத்தி எப்பேற்பட்ட பொண்ணு வேணும் காம்பவுண்ட் கிட்ட கேக்குறான். ஏடா ஊரிங்கானும் ஒன்னிங்கானும் சுத்தி ஜெவரு தான் இருக்குது, இங்கத்தானா பொண்ணு இருக்குது, நீ கேட்ட பொண்ணு உள்ள போய் கூட்டிட்டு போனா கூட்டி போய் அங்கேயும் என்ன பொண்ணு வேணும்னு கேட்டா. அடக்கமான பொண்ணுன்னு சொன்னேன். இது பாரு, போன மாசம் அடக்கம் பண்ண பொண்ணு, இது இந்த மாசம் அடக்கம் பண்ண பொண்ணு, இது இன்னைக்கு தான் அடக்கம் பண்ணிச்சு. 3 குளத்து கூட கூட்டி போய் காட்டலாம். பாரு, அப்படியா? அதுல இருந்து நான் கல்யாணத்தையே முடியும் மறந்து போயிட்டு கல்யாணம் ராசி மனசு வரல. இந்த மாதிரி எனக்கு மம்முட்டி கல்யாணம் தான் ஆகும் மாட்டேங்குது. அப்படியா அண்ணா? அப்படி இருந்தாலும் ஆகி போச்சா? எனக்கு அது ஆயிடுச்சுடி. எது? அதுதான்டி குடும்ப கட்டுப்பாடு. காலகாலத்துல எனக்கு பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி என்ன, வெள்ளை பண்ணியா இல்ல கருப்பு பண்ணியா? அட தேவடியா தேவடியா பையா, தேவடியாங்கிறா இல்ல, எனக்கு திருமணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாடி, இன்னைக்கு மாலை என் மன்னவர் யார் தெரியுமா? வாயில வச்சாலும் அப்படியா? கட்டிய கணவன் யாரு? மாலையிட்டவர் யார் தெரியுமா?
அப்படி போடு. நல்லா பாக்கு மரத்துல ஒரு அம்மம்மா. பாக்கு மரத்துல ஒரு விளக்காணி முடியாம எப்படி இருக்கும் அப்படி. ஐயா, அம்மம்மா. அத்திபுரத்து மன்னன் அஷ்டாபுரத்து வேந்தன் மாமன்னன் துரியனுடைய மனைவி நானே. அப்படி பொண்டாட்டியா நீங்க? எங்களது கிடைத்த வணங்காமடி செயலாகப்பட்ட உலக 56 நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆமா. பேரரசன். பேரரசன் துரியோதன மாமன்னன் அவரை மாலையிட்டு அம்மம்மா நான் 2 குழந்தைக்கு தாயானே. உள்ள போயிட்டு. ஆமாடி கண்ணம்மா அது அப்படிதான் இருக்கும். சரிம்மா. இருந்தாலும் இருந்தாலும் லட்சுமணா தேவி விக்ரமகுமாரன் இரு பிள்ளைகள். அப்படி இருக்கும் பொழுது அம்மா நான் காலையில எழுந்திரிச்ச உடனே என் புருஷன்கிட்ட போவேன் நானு. என்ன வெறுவவுத்திலையா? ஆமா பல்கோட விளக்க மாட்டேன். ஓய் ஏய் கௌரி, காலையில எந்திரிச்சதுமே பல்லு கூட விளக்க மாட்டேன். அழைக்கிறதில்ல. வெறுவவுத்திலே அவங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்காரர் இருக்கிறார்ல பல்லு விளக்க போனா அவரு அடிக்க விடுவாரு. பாரு, நம்ம கௌரி சொல்றா அப்படி வேலை வேலைன்னு போயிருக்கான் ஜோடிச்சு முடிப்பாடுறான். யாரு? அடியே அப்படி இருந்தாலும் நாங்க ஓர குத்தி பாரு எத்தனை பேர் தெரியுமா? 100 பேர் மொத்தம். 100 பேர். ஓர குத்தினா மச்சாண்டார் பொண்டாட்டி குழந்தை பொண்டாட்டிங்க. அந்த 100 பேர் ஒரே மகங்க அஷ்டாபுரத்துல மாறிட்டோம். அம்மம்மா. என்ன அருமைக்கு பெருமைக்கும் ஆசைக்கும் அன்பான என்னுடைய இந்த குழந்தை பொண்டாட்டி வீரபுலி திச்சோதனுடைய மனைவி. அவ யாரு தெரியுமா? திருமண மாது. திருவினை மாது. ஆமா. அந்த ஒருத்தர் அரவணை வைப்பாங்க. எத்தனை பேர் தான் இருந்தாலும் இவருக்கு ஆசையான தங்கை அல்லவா? அம்மா. உனக்கு இளைய தங்கை. ஆமாடி. அந்த அம்மா இல்லாத எங்கேயுமே போக நான் மாட்டேன். எங்கேயுமே போக மாட்டேன். அப்படி ஒண்டியா தெரிஞ்ச கரும்பு காட்டு பக்கம் அது கருப்பாட்டு வேலை செஞ்சு போனேன். கலப்புறத போகும். அடியே அந்த பரமா இந்த இருப்பா கூட்டிட்டு பாக்கலாம். அப்படியே காலும் ஜபையா. நம்ம உங்க பாடு நல்ல பாடு போயிட்டு இருக்கீங்க.